இன்றைய தினமலர் செய்தியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அந்த பதவிக்கு கார்த்தி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, சசிகாந்த், செந்தில் கடும் போட்டி நிலவுகிறது. இனி செல்வ பெருந்தகை விரைவில் திமுகவில் சேர்ந்து விடுவாரே என்பதுதான் கேள்வி. தேர்தலில் வெற்றி திருச்செந்தூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் யாகம். புதுச்சேரி மதுவை தமிழகத்துக்கு எடுத்து வர சென்னை ஐகோர்ட் சமீபத்தில் பிறப்பித்த தீர்ப்பால் தமிழகத்தில் உள்ள பெரிய தலைகள் நடத்தும் மது விற்பனை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதனால் நீதித்துறையில் தீர்ப்பை தமிழகத்தில் மதிப்பதில்லை என்பதையே காட்டுகிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் 422 கோடி ரூபாய் ஊழல். சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகமே வெல்லும் என திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் பெருமாள் சாமி அவர்கள் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. வணக்கம்.